கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோகமன்னா, ஒருவனும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை, சேதப்படுத்த முடியாத வேதம் சொல்லுகிறது. எரேமியா 27:3 நீங்கள் வாசித்து பாருங்க. தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆசீர்வாதமான, ஒரு அழகான ஒரு திராட்சை தோட்டத்தை உருவாக்குகிறார். அதை வேலியிடத்து பாதுகாத்து அதற்கு அடிக்கடி, இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, அடிக்கடி நீர் பாய்ச்சி அதை ஒருவனும் சேதப்படுத்தாதபடிக்கு பாதுகாக்கிறார். உங்களையும் என்னையும் யாரும் சேதப்படுத்த முடியாது. இன்னைக்கு வேதனைக்குரிய காரியம் என்னென்னா, மற்றவங்க வார்த்தையினால் மற்றவங்களுடைய மனசை சேதப்படுத்துகிறாங்க. பிரியமானவர்களே, தயவு கூர்ந்து நம்ம மற்றவங்களை சேதப்படுத்தக்கூடாது, அவங்க மனசை சேதப்படுத்தக்கூடாது. உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், ஒருவனும் உன்னை சேதப்படுத்த முடியாது. இதுவரைக்கும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை, உங்கள் மனசை பிசாசோ மனிதர்களோ சேதப்படுத்தியிருந்தால், இனி உங்களை சேதப்படுத்துவது எல்லாம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, தானியேல் என்கிற தேவ மனிதன் உண்மையாக அவன் ஜெபம் பண்ணிட்டு இருந்ததினால தானியேலை எப்படியாவது கொலை செய்து விட வேண்டும் என்று தீர்மானித்து தேசாதிபதிகள், அதிகாரிகள், பிரதானிகள், ராஜ்யத்தில் விசாரிப்பில் இருக்கிறவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி தானியேலை குற்றப்படுத்தி தானியேலை கபில போட வேண்டும் என்று திட்டம் திட்டி தீர்மானித்து செய்து முடித்தார்கள். தானியேல் 6வது அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா, தானியேலுக்கு விரோதமாக அவ்வளவு ஒரு பெரிய குற்றச்சாட்டை ஏற்படுத்துகிறாங்க. ஆனால் சிங்கக்கபில போட்டாங்க. சிங்கம் தானியேலை சேதப்படுத்தியதா அப்படின்னா இல்லை. தானியேல் 6:22 தரியு ராஜா சொல்கிறாரு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, இடைவிடாமல் நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா? அதற்கு தானியேல் பதில் சொல்கிறான், ஆம் ராஜா, சிங்கம் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு அவர் தமது தூதர்களை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டான். உங்களை சேதப்படுத்துகிற மனுஷங்களுடைய வாய்களை கர்த்தர் கட்டிப்பட வல்லமையில் தேவனாக இருக்கிறார். உங்களை சேதப்படுத்த நினைக்கிற சத்துருவின் கிரியைகளை அழித்து போட அவர் வல்லமையில் தேவனாக இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற மனுஷங்களுடைய கிரியைகளை அழித்து போட அவர் வல்லமையில் தேவனாக இருக்கிறார். எந்த சத்துரு உங்களை சேதப்படுத்துவதை எல்லாம். ஒரு சகோதரரை அறிவேன். அந்த சகோதரர் இயேசுவை அறியாத ஒரு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர். அந்த குடும்பத்திலிருந்து இவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ஒரே ஒரு காரியத்தை தீர்மானித்தாங்க, இவனை அழிச்சிடணும், இவனை இல்லாமல் ஆக்கிடணும். இயேசு தெய்வம் சொல்கிறான்ல, இயேசு தெய்வம் இல்லை என்று அவன் வாயினாலேயும் சொல்ல வைக்கணும் என்று சொல்லி அவனுக்கு விரோதமாய் மந்திரம், பில்லி சூனியம் செய்வனு பலவிதமான ஏவல் கிரியைகளை செய்தாங்க. ஆனால் ஒன்றும் அவனை சேதப்படுத்தலை. லூக்கா 10:19 நீங்கள் வாசித்து பாருங்க. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் சத்துனுடைய சகல வல்லமைகள் மேற்கொள்ளவும் அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், அவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவது இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளை, பிசாசின் கிரியைகள் உங்களை சேதப்படுத்துவதில்லை, மாந்திரிகங்கள் உங்களை சேதப்படுத்துவதில்லை, மனுஷனுடைய தந்திரங்கள் சேதப்படுத்துவதில்லை. தேவனாகிய கர்த்தர் உங்களை அடிக்கடி நீர் பாய்ச்சி எவனும், எந்த மனுஷனும் உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு உங்களை பாதுகாப்பா. ஆண்டவர் சொல்லுகிறார், சங்கீதம் 121:6, பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதையெல்லாம், எதுவுமே சேதப்படுத்தாதபடி கர்த்தர் பாதுகாக்கிற தேவன். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, உம்முடைய அன்பு பிள்ளைகளை நீர் பாதுகாப்பீராக. நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். ஒருவனும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.